உண்மையிலே இவர் கைது செய்யப்பட்டதுக்கான பின்னணி என்ன, எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை இவர் மோசடி செஞ்சிருக்கிறார்? திருச்செல்வம் ஜெயந்தகுமார் என்றதான் இவருடைய உண்மையான பெயர். கிட்டத்தட்ட ஒரு சுயமா ஒரு செல்ஃபி எடுத்த மாதிரியான ஒரு போக்கில் தான் அந்த போட்டோவே இருக்கும். புலம்பெயர் உறவுகள் இதை கவனத்தில் கொள்ளணும். ஏனென்றா இந்த புலம்பெயர் உறவுகளுக்காக தான் இந்த காணொலியை நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றா அவர்கள் சார்ந்துதான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் மூலமாக 1,42,00,000 ரூபாய் இவற்றை கணக்குக்கு பரிமாறப்பட்டிருக்கு. அதாவது வந்து உண்டியல் மூலமாகவும் வங்கி கணக்கு மூலமாகவும் இவர் வந்து தன்னை விட வயது கூடின பெண்களோட தொலைபேசி மூலமாக கதைத்து தொலைபேசிகள் மூலமாக விசாரணைகளை மேற்கொண்ட இடத்துல அது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாடசாலை மாணவிகளோட கூட போலி காணி உறுதிப்பத்திரங்களை முடித்து அதன் மூலமாக பணம் ஈட்டியிருக்கிறார், தன்னொரு போலி சட்டத்தரணியாக காட்டிக்கொண்டு. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மையில் பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலி மருத்துவர் செய்த மோசடி. உண்மையிலேயே போலி மருத்துவர்கள் பலர் முன்னைய காலகட்டங்களில் கைது செய்யப்பட்டிருக்கணும். அவர்கள் தொடர்பான விழிப்புணர்வு காணொலிகள் கூட நிறைய வந்திருக்கும். அந்த வகையில் இந்த முறையும் ஒரு போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இவர் கைது செய்யப்பட்டதுக்கான பின்னணி என்ன, இவர்கிட்ட இருந்த சொத்து மதிப்புகள் என்ன, எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை இவர் மோசடி செஞ்சிருக்கிறார்? அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட பேரில் அது மட்டும்தான் குற்றங்களா, இல்லை வேறு குற்றங்கள் ஏதாவது இருக்கா? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையிலேயே இவரது உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்செல்வம் ஜெயந்தகுமார் என்றதான் இவருடைய உண்மையான பெயர். ஆனால் இவர் வந்து தன்னுடைய போலி மருத்துவத்துறைக்காக பயன்படுத்தின பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜ மார்க்கண்டேயன் ஆதித்தன். இந்த பேரை தான் இவர் தன் மருத்துவ அடையாள அட்டையிலையும் சரி, அதாவது வந்து தன்னை ஒரு மருத்துவராக காண்பித்துக் கொள்வதற்காக இவர் தானே தயாரித்த மருத்துவ அடையாள அட்டையிலையும் ஆதித்யன் என்ற பேரை தான் பயன்படுத்தியிருப்பார். உண்மையிலேயே இவர்கிட்ட அடையாள அட்டையை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுயமாக ஒரு செல்ஃபி எடுத்த மாதிரியான ஒரு போக்கில் தான் அந்த ஃபோட்டோவே இருக்கும். அதுவும் டெலஸ்கோப்போடு இருக்கிற மாதிரி. எந்த ஒரு மருத்துவருண்ட அந்த அவருடைய அந்த தொழில் சார்ந்த அடையாள அட்டையில் இப்படி டெலஸ்கோப்போடு இருந்த படமே இருக்காது. தயவு செஞ்சு புலம்பெயர் உறவுகள் இதை கவனத்தில் கொள்ளணும். ஏனென்றா இந்த புலம்பெயர் உறவுகளுக்காக தான் இந்த காணொலியை நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றா அவர்கள் சார்ந்துதான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்து அவர்களை மையமாக வச்சுத்தான், அவர்களை இலக்கு வச்சுத்தான் இவர்கள் இப்படியான மோசடி சம்பவங்களை செஞ்சோன்றிருக்கணும். ஆக இதை வந்து கவனத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட், அதாவது வந்து எல்லா மருத்துவ அடையாள அட்டைக்குமே, ஒரு தொழில் சார்ந்த மருத்துவ அடையாள அட்டைக்கு ஒரு குறிப்பாக ஒரு பொதுவான டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் தானே ஒரு அச்சுட்ட ஒரு மருத்துவ அடையாள அட்டை மாதிரி தான் அதில் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக ஆரம்பத்திலிருந்தே இவர் தன்னை ஒரு போலியான மருத்துவராக காண்பித்து கொண்டு வந்தார். அதன் பிறகு இவர் தன்னிடம் வந்து 1,42,00,000 ரூபாய் பெறுமதியான ஒரு காணி இருப்பதாகவும், அந்த காணி உறுதிப்பத்திரங்களை அதாவது கனடாவில் இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்பி தான் புலமை பரிசில் மூலமாக கனடாவுக்கு சென்று படிக்க இருப்பதாகவும், அதற்கு தனக்கு பணம் தேவைப்படுவதாகவும், இந்த 1,42,00,000 ரூபாய் பெறுமதியான காணி உறுதிப்பத்திரங்கள் அவருக்கு அனுப்பி அதன் பிறகு அவர் மூலமாக 1,42,00,000 ரூபாய் இவற்றை கணக்குக்கு பரிமாறப்பட்டிருக்கு. அதாவது வந்து உண்டியல் மூலமாகவும் வங்கி கணக்கு மூலமாகவும் 1,42,00,000 ரூபாய் பணமாக பரிமாறப்பட்டிருக்கு. இவற்றையெல்லாம் போலீசார் ஆராய்ந்த இடத்துல இவர் வந்து பிறகு வைத்தியசாலையில் இவர் நடமாடுவதை அவதானிச்சுட்டு போலீசார் உடனடியாக இவரை கைது செய்திருக்கிறார். அதாவது வந்து இந்த கனடாவில் இருக்கிற நபர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் வந்து போலீசார்கிட்ட முறையிட்டதை தொடர்ந்து இவர் வைத்தியசாலையில் இருக்கிறார் என்று தெரிய வந்தோன்னா போலீசார் வைத்தியசாலையில் வைத்து கைது செய்திருக்கிறார். கைது செய்த பொழுது இவர்கிட்ட கையில் வந்து 5 லட்சம் ரூபா பணம் செலவுக்காக வச்சுருந்தவர். அதாவது வந்து அன்றாட செலவுகளை கவனித்துக் கொள்வதற்காக 5 லட்சம் ரூபா பணம் வச்சுருந்தவர். அது மட்டும் இல்லாமல் 15 பவுன் தங்க நகைகள் வச்சுருந்தவர். அதிசொகுசு கார், 5 அதிநவீன கைத்தொலைபேசிகள் வச்சுருந்தவர். அதாவது வந்து அந்த கார் தவிர்த்து அவர்கிட்ட இருந்து கைப்பற்றின பொருட்கள் மூலமாக அவர்கிட்ட இருந்த தொகையே லட்சத்துக்கு மேலே. கார் வந்து 1,50 கோடி ரூபாய் பெறுமதியான கார் இவர் வச்சுருந்தவர். அதாவது வந்து ஒருவரை அந்த கைது செய்கிற அந்த கணப்பொழுதில் அவர்கிட்ட இருந்த சொத்தே 2 கோடிக்கு மேற்பட்ட சொத்து தான் அவர்கிட்ட இருந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, இவர் எத்தனை கோடி ரூபா பெறுமதியான பணத்தை வந்து புலம்பெயர் தேசத்திலேருந்து அபகரிச்சிருப்பார், அதாவது மோசடி செஞ்சிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார்
அதற்கு பிறகு இவர்கிட்ட எந்தெந்த கணக்குகள் இருக்குது, எந்தெந்த கணக்குகளில் இவர் வைப்பு செஞ்சிருக்கிறார் என்று பார்த்த இடத்த இவர் வேறு ஏதாவது சம்பவங்களில் தொடர்பு இருக்கா, வேறு ஏதாவது திருட்டு சம்பவங்களோ அது மட்டும் இல்லாமல் மோசடி சம்பவங்களோ இவரோட தொடர்பு இருக்கான்னு பார்த்து அவர்கள் விசாரணை செய்த கோணத்தில் சம்பத் வங்கியிலிருந்து 5 கோடி ரூபாய் பெறுமதியான பணம் இவற்றை வங்கியில் வைப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடன் அட்டையாக இருக்கட்டும், ஏடிஎம் அட்டையாக இருக்கட்டும், அப்படி பல அட்டைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தமான மோசடியில் இவர் வந்து கோடிக்கணக்கில், அதாவது வந்து 6-7 கோடி கிட்ட இட்டை வரைக்கும், அதாவது வந்து விசாரணை செய்த அந்த கணப்பொழுதில் மட்டுமே இவர்கிட்ட இவ்வளவு சொத்து மதிப்பு காணப்படுது என்று போலீஸார் சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தொடர்பான சில வழக்குகளும் இவர்கிட்ட பேரில் போடப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னை விட வயது கூடின பெண்களோட தொலைபேசி மூலமாக கதைத்து அவர்களோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு பின்னர் அதை மிரட்டி கொண்டு அவர்கள்ட்ட பணம் பறிக்கிறதான ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்பட்டிருக்கு. அதை வந்து இவர்கிட்ட பறித்த கைத்தொலைபேசிகள் சொன்ன அதிநவீன கைத்தொலைபேசிகள் 5 பறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கைத்தொலைபேசிகள் மூலமாக விசாரணைகளை மேற்கொண்ட இடத்துல அது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாடசாலை மாணவிகளோட கூட தவறான ஒரு அரட்டை மூலமாக இவர் பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. பல புகைப்படங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இவருக்கு அந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது வந்து பெண்கள் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு வழக்கம் இவர் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முதல் இவ்வளவு வந்து இப்பொழுது இவர் ஒரு போலி மருத்துவராக தன்னை காண்பித்த பிறகு இவரிடமிருந்து விசாரணை மூலமாக இவர் என்னென்ன தொடர்பு வச்சிருக்கிறார் என்று தெரிய வந்தது. அதாவது வந்து இந்த போலி மருத்துவர் குற்றச்சாட்டுக்கு பிறகு. இதற்கு முன்னர் இவர் என்னென்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று விசாரணை செய்த இடத்துல இந்த ஆதித்யன் என்ற பெயரை வச்சுக்கொண்டு இவர் வந்து போலி காணிகளை முடிச்சிருக்கிறார். அதாவது வந்து போலி காணி உறுதிப்பத்திரங்களை முடித்து அதன் மூலமாக பணம் ஈட்டியிருக்கிறார், தன்னொரு போலி சட்டத்தரணியாக காட்டிக்கொண்டு. முதல் தன்னை ஒரு போலி சட்டத்தரணியாக காட்டிக்கொண்டு பணம் உழைச்ச பின்னர் அந்த போலி சட்டத்தரணி என்ற அந்த முகமூடியை விலக்கிவிட்டு இப்போ போலி மருத்துவராக நடமாடி இருந்து அதுவும் இப்போ பிடிபட்டிருக்கு. உண்மையிலேயே இதே எல்லாத்தையும் இவர் எதை இலக்கு வச்சு செஞ்சாரண்டா, யாரை இலக்கு வச்சு செஞ்சாரண்டா, புலம்பெயர் சொந்தங்களை இலக்கு வச்சு தான் செஞ்சிருக்கிறார். ஏனெண்டா வெளிநாட்டில் இருக்கிறவர்களிடம் கூட பணம் புழக்கமாக இருக்கும், அவர்கள் அனுப்புவது கூட இலகுவாக இருக்கும் என்ற அந்த காரணத்துக்காக அவர்களை இலக்கு வச்சு தான் செஞ்சிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இப்படியான நபர்கள் யார் யார் தங்களை ஏமாற்றக்கூடிய மாதிரி இருக்கோ, அதாவது வந்து குறிப்பாக பெண்களுடன் தவறான உறவு பாணியில் கதைச்சி அவர்களை ஏமாற்றலாம் என்ற ஒரு பாணியில் ஏமாற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொத்துக்கள் இருப்பதாக காண்பித்து சொத்து ஆசை காட்டி இன்னொருவரை ஏமாற்றிருக்கிறார். அப்படி ஒருவரை எப்படி ஏமாற்றலாம் என்ற ஒரு கோணத்தில் யோசித்து வந்து இவர் மற்றாக்களை ஏமாற்றிருக்கிறார். தயவு செஞ்சு நீங்கள் இனி இப்படி இங்கே இருக்கிற ஆக்களுடையும் சரி வேறு எங்கே இருக்கிற ஆக்களுடையும் சரி நீங்கள் உரையாடுகின்ற பொழுது அவர்களது உறுதிப்பத்திரங்கள், அதாவது வந்து அவர்கள் தன்னை ஒரு வைத்தியராகவோ அல்லது தன்னை ஒரு சட்டத்தண்ணியாகவோ அல்லது வேறு தொழில் செய்வராகவோ காட்டிக்கொண்டால் அவருக்குடைய அந்த தொழில் அடையாள அட்டை சரியானதாக இருக்கிறதா, அது மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து தொழில் செய்கிறார்கள், அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வைத்தியசாலை என்றால் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வேலை செய்கிற மற்ற மருத்துவர்களை விசாரித்து பார்க்கணும். நீங்கள் விசாரித்து பார்த்தா தான் இவர் இங்கே வேலை செய்கிறாரா என்ற தகவலை கூட உங்களால் உறுதிப்படுத்த முடியும். முதலாவது இவரது உறுதிப்பத்திரங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் தொழில் செய்கிற பிற வைத்தியர்களிடமோ அல்லது அங்கே தொழில் செய்கிற பிற ஊழியர்களிடமோ நீங்கள் விசாரித்து இப்படி ஒரு வைத்தியர் இங்கே வேலை செய்கிறாரா என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அவரோட நீங்கள் உரையாடலை மேற்கொள்வது உசிதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு குழுவையை வச்சிருக்கிறார். இதற்கு இவர் தான் தலைவரா இல்லை வேறொரு தலைவர் இருக்கிறாரா அல்லது இந்த குழு வேறு வேறு இடங்களையும் இயங்குதாண்டு இன்னும் தெரிய வரையில. ஆனால் இவர் ஒரு குழுவின் மூலமாகத்தான் இயங்கி வருவது இவற்றை தொலைபேசி உரையாடல்கள் மூலம் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்கணும். இதை தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறோம். இதை தொடர்ந்து வேறு வேறு நபர்களும் இதில் இருக்கிற தெரிய வந்து அவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுவார்களான்னு தெரியல. ஆனால் போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த காணொலியின் முழுமையான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உணர வேண்டும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இவர் பயன்படுத்தியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, அதாவது வந்து இவர் பிடிக்கப்படுகின்ற பொழுது, அதாவது கைது செய்யப்படுகின்ற பொழுது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆக இவர் வந்து டாக்டருக்குரிய அந்த ஸ்டிக்கரை தன்
காரில் ஒட்டிட்டு இவர் உள்ளுக்கு பயணிச்சிருக்கிறார். அப்போ டாக்டர் ஸ்டிக்கரை ஒட்டினா செக்யூரிட்டி, அதாவது வந்து காவலாளி உண்மையிலேயே அவரை இலகுவாகவே உள்ளே விட்டுடலாம், எந்த சிரமமின்றி உள்ளே போயிடலாம். அதை பயன்படுத்தி உள்ளே போய் அவர் தன்னொரு மருத்துவராக புலம்பெயர் மக்களிடம் காண்பிப்பதாக அங்கே இருந்து காணொலி மூலமான உரையாடல்களில் அவர் ஈடுபட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தான் வைத்தியர் என்றதை நிரூபிக்கிறதுக்காக அந்த களத்தை அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடும். இப்படி வேறு விதமான சிந்தனைகளை வச்சுக்கொண்டு இவர் செயற்பட்டு வெற்றிகரமாக தன் அந்த 1,42,00,000 மோசடி செஞ்சிருக்கிறார். இற்றை வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்ததை வச்சு தான் இவர் 1,42,00,000 ரூபா மோசடி செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 5 கோடி ரூபாய் வெற்ற வங்கி கணக்கில் இருக்குது, கார் இருக்குது, அதை மட்டும் இல்லாமல் 15 பவுன் நகை இருக்குன்னு நாங்கள் இப்போ தெரிய வந்த தகவல் மூலம் தான் சொல்கிறேன். இவர் இன்னும் எத்தனை மோசடி சம்பவங்களை செய்து அதன் மூலம் எவ்வளவு உழைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருக்குள்ள ஒரு குழு ஒன்று இருக்குன்னு சொன்னான். அந்த குழு இத்தனை கோடி ரூபாய் உழைச்சிருக்குன்றது இன்னுமே தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவற்றை வயது 29 வயது தான். குறிப்பாக 29 வயது இளைஞன் இவ்வளவு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு குறுகிய காலத்திலேயே நிறைய கோடி ரூபாவை மோசடி செஞ்சிருக்கிறது உண்மையிலேயே ஒரு பாரிய குற்றமாகத்தான் கருதப்படுது. இன்றைய இளைஞர்களுக்கு இவர் ஒரு தவறான எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறார். தயவு செஞ்சு இனியாவது புலம்பெயர் சொந்தங்களாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும் சரி, தயவு செஞ்சு ஒருவருடன் உரையாடுகின்ற பொழுது அவரது உறுதிப்பத்திரங்களை அவர் இந்த நபர்தானா என்றதை தயவு செஞ்சு உறுதிப்படுத்திய பின் உரையாடுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள், குறிப்பாக பெண்கள், உங்களது உரையாடலை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்களாக இருக்கணும் சரி, பெண்களாக இருக்கணும் சரி, உங்கள் உரையாடலை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நபருடன் நீங்கள் வியாபார ரீதியாக கதைக்கின்ற பொழுது வியாபார ரீதியான விடயங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது பாரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் இனி நடப்பீர்கள் நான் நம்புகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சு நான் தொடர்ந்தும் இந்த காணொலிகளை நீங்கள் இவ்வாறான காணொலிகளை பார்க்குறதுக்கு ஜெஃப்னா புடியன் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.